ராதா ராதா, ஓ மாலதி, நீ ரெடி ஆயிட்டியா? வெரி குட் வெரி குட். ராதா இந்தா, இது உனக்கு, இது மாலதி. அன்னைக்கு இந்த படம் நல்லா இருக்கும் போல இருக்கேன். அண்ணி இத நீங்க வச்சுக்கோங்க. இதுல ஒண்ணு வித்தியாசம் இல்ல, ஒரே விலை தான், ஒரே ரகம் தான். மாலத்தி நிறத்துக்கு தகுந்த கலரா பார்த்து வாங்கிட்டு வந்தேன். இருக்கட்டண்ணா, அண்ணி இத நீங்க வச்சுக்கோங்க. ஆல்ரைட். டா 2000 ரூபாய் கொண்டுட்டு போனேன், 2 புடவை வாங்கினேன், மிச்சம் இருக்கு, பில்லு இருக்கு. சரியா இருக்காரு, எண்ணி பாருங்க. மாலத்தி நீ சீக்கிரம் புறப்படு. எங்க? என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுல அவர் டாக்டருக்கு நிச்சயதார்த்தம். நான் ஒன்னையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். நமக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஐ எம் வெரி சாரி. இன்னைக்கு 5 மணிக்கு டவுன் ஹால்ல டாக்டர்ஸ் மீட்டிங் இருக்கு. அதுல நான் அவசியம் கலந்துக்கணும். உங்ககிட்ட சொல்லிட்டு போறதுக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன். நான் ஏன் சொல்றேன்னா, அந்த பொண்ணுக்கு வேற யாரும் இல்ல, உன்னை கூட்டிட்டு வரதா பிராமிஸ் பண்ணிட்டேன். இந்த விஷயத்தை நீங்க நேத்து என்கிட்ட சொல்லிருக்கூடாது. என் ப்ரோக்ராம் நான் உங்ககிட்ட சொல்லிருப்பேன். நீ அவசியம் போய்தான் தீரணும்ல? ஆமா. அப்ப நீங்க ஹலோ மிஸ்டர் ரத்னம். ஆமா, நான் தான் ராஜசேகரன் பேசுறேன். ஆமா, நானு இப்போ வீட்டுக்கு வர முடியாது ஆமா வர முடியாது போல இருக்கு. என் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. மன்னிச்சுக்கோங்க, காரியம் நடக்கட்டும், நான் அப்புறம் வந்து பாக்குறேன். தேங்க்யூ தேங்க்யூ. உனக்காகவே என் கையால கட்டிக்கிட்டு வந்தேன். என்ன விழுந்து விழுந்து தேடுற? அவங்க ஒரு சேலை வாங்கிட்டு வந்தாங்க, அதை காணோம். இங்கதானே வச்ச? ஆமா. எங்க போச்சா? வேற யார் இங்க வரலையே? ஓ ஆமா ஆமா, நீ குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது நாள்ல பூ கட்டிக்கிட்டு இருந்தேன். அப்ப ராதா தான் அவன் அரைச்சு வந்தா. ஒருவேளை அவ எடுத்திருப்பாளோ? இருக்கும் இருக்கும். அந்த சேலை மேல அவளுக்கு ஒரு கண்ணுதான். ஏன்னா அவங்க அண்ணன் அவளுக்காக தனியா செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்தது இல்ல. குடுக்கிற மாதிரி குடுத்து எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டா போல இருக்கு. அண்ணி டிபன் ரெடி. ராதா, உனக்கு அந்த சேலை தான் வேணும்னா என்ன கேட்டுற கூடாது? எந்த சேலை? ஒன்னும் தெரியாத பாப்பா. அம்மா என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு தெரியாம பீரோ திறந்து ஏன் சேலை திருட உனக்கு எவ்வளவு தைரியம்? சேலை திருடனா? அண்ணி என்ன அண்ணி? ஒத்து சாவி இடுப்புல சொருகிக்கிட்டு கொல்லையில் இருக்கிற வேலைக்காரியில இருந்து தெருவில் நிக்கிற குர்கா வரையில அதிகாரம் பண்ணி தலையிற ஒரு பொறுப்புல பொம்பளை செய்யற வேலையா இது? எனக்கே வெக்கமா இருக்கு. அம்மா, காலங்காத்தால என்ன ஏன் இப்படி கரிச்சு கொட்டுறீங்க? யார் சேலை யார் எடுக்கிறது? என் வீட்டு சொத்தை நானே திருடுறதா? கேட்டியாமா? அவ வீட்டு சொத்தான். சேலைய பத்தி கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இல்லைங்கிறதே அப்படி சாடையா சொல்றேன். பேச்சுக்கு பேச்சு குதிரக்கம் கண்டுபிடிச்சா நான் என்ன செய்வேன்? ஆமாண்டிமா, நானும் குதிரக்கம் பண்ணிக்கிட்டு தான் வயிறு வளர்க்கறோம். நீ ஏன் சொல்ல மாட்ட? இப்ப ஏன் அழற? உன்னை யாரு என்ன சொன்னா? அப்பா, வீடுக்கு கண்ணீர் நெத்தியிலங்கிறது சரியா தாண்டிமா இருக்கு. அடாடாடாடா, பொழுது விடியறதுக்குள்ள உங்க போராட்டம் ஆரம்பம் ஆயிடுச்சா? மாலதி, என்னங்க கலாட்டா? ஏன் என்னன்னு கேட்க இந்த வீட்டுல நான் ஒருத்திதான் இருக்கேனா? செய்யறத செஞ்சுட்டு பசு மாதிரி நிக்கிற உங்க தங்கச்சி கண்ணுக்கு தெரியல? அவளையே கேளுங்க. அது என்ன கேக்குறது? நீயே சொல்ல. நானே சொல்றேன், அண்ணியோட சேலையை நான் திருடிட்டேன். யார அப்படி சொன்னா? நான் தான். தெரியாம எடுக்கிறதுக்கு பேரு திருட்டு இல்லாம வேற என்னவா? மாலதி, இவ்வளவு பெரிய மாளிகை இவ்வளவு சொத்துக்கள் உண்டாகிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? என் தங்க. அந்த தங்கத்தை பார்த்தா நீ திருடுங்கிற. தடைப்பட்டு போன நம்ம கல்யாணம் மறுபடியும் நடந்து நீ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க காரணமா இருந்தது யார் தெரியுமா? இந்த தியாகவன். அவளை பார்த்தா நீ திருடுங்கிற. அவளுக்கு தேவையா இருந்த கேவலம் உன்னுடைய படவையா திருடணும். அண்ணாண்டு சொன்னா 1000 பட்டு படவைகளை கொண்டுட்டு வந்து கொட்டுறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். போதும், உங்க தங்கச்சிக்கு நீங்க சூட்டுற புகழ் மாலை. புகழ் மாலை இல்ல மாலதி, பாச மலர ரத்த நார்ல வச்சு தொடுத்த தியாக மாலை. என்ன காலையில மாலையை பத்தி கலாட்டா? ஓஹோ,
எங்க அம்மா இருக்குதா, அதான பார்த்தேன். என்னடா நெருப்பு இல்லாம புகையாதேன்னு. என்ன விஷயம்? நம்ம மாலதியோட புடவை திருட்டு போயிடுச்சாண்டா, அத பத்தி விசாரணை நடக்குது. ஓஹோ, இந்த சேலையா? இது எங்க இருந்தது? எங்க இருக்கும்? எங்க அம்மா பொட்டியில. சிவ சிவா, இது என்ன சதி? யாரா இந்த புடவை என் பொட்டியில வச்சது? ஜக்கம்மா. அம்மா, என்ன இப்படி பழி வாங்கணும்னு எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தீங்க? நான் என்ன குற்றம் செஞ்சேன் உங்களுக்கு? உட்கார வச்சு சோறு போடல. தராதரம் தெரியாத உங்களை எல்லாம் அந்த வீட்டுல இருக்க வச்ச பாரு, அது என்னுடைய குற்றம் தான். என்னப்பா இங்க சத்தம்? வாதம்பி, நல்ல சமயத்துல வந்த. உன் பொண்டாட்டி மாலதி புடவைய திருடி ஏன் பொட்டியில வச்சுட்டு எல்லாரும் மத்தியிலையும் என்ன திருடிங்கிறா. அம்மா, இன்னொரு தடவை இந்த மாதிரி சொன்னீங்க, நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். ஜாக்கிரதை. ராதா, கடைசியில உங்க பணத்தை வர காட்டிட்டீங்கல்ல? ஐயோ, நீங்க அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. நினைக்கிறதானே? நிச்சயமா இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்த்தது தானே. எங்க அத்தை இந்த வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் பிடிக்கலன்னு என்கிட்ட நேர்ல சொல்றது. நானே அவங்களை கௌரவமா வெளியே கூட்டிட்டு போயிடுறேன். அதை விட்டுட்டு தங்கச்சி அண்ணனுமா சேர்ந்து தர்பார் நடத்தி எங்க அத்தை இப்படி அவமானப்படுத்தணுமா? ஆனந்தா, உங்க அத்தைங்கிற காரணத்துக்காக அவங்க செய்த தவறை நீ மறைக்க பாக்குறேன். தங்கைங்கிற காரணத்துக்காக நீ எல்லா விஷயத்திலையும் தலையிட்டு தொல்லை கொடுக்குற. தாலி கட்டின மறு நிமிஷமே அவ இன்னொரு குடும்பத்துக்கு சொந்தக்காரியாட்டாங்கிற மறந்துட்டியா? தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. அச்சது தூவி ஆனந்த கண்ணீர் விட்டதோடு அண்ணன் தங்க பாசம் விட்டு போயிடுமா? உங்க பாசமும் வேண்டாம், மோசமும் வேண்டாம். வரப்பட தம்பி. அம்மா, ஒரே மரத்துல கூடி இருக்கிற பறவைகள் மாதிரி இந்த வீட்டுல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கலகலன்னு சிரிக்கிற சத்தம் உங்க காதுக்கு வெறுப்பா இருக்கா? எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட அந்த உன்னதமான காட்சி உங்க கண்ணை உறுத்துதா? இதுதான் உங்க மருமகன் குடும்பத்துக்கு நீங்க செய்யற நன்மையா? இதுக்காக தான் இங்க வந்தீங்களா? அவர் என் கணவர். என்னை அழைப்பதற்கு அவருக்கு உரிமை உண்டு. அதை பற்றி கேட்க உங்களுக்கு என்ன உரிமை? நீங்கள் யார்? அம்மா, எத்தனையோ மன போராட்டங்களுக்கு பிறகு கிடைத்த என் கணவருக்கு நீங்கள் கொடுக்கும் மரியாதை இதுதானா? அவருடைய இன்ப துன்பத்தில் சம பங்கு கொண்ட நான் ஒருத்தி இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டு கண்டபடி பேசுவதற்கும் கை நீட்டி அடிப்பதற்கும் தானே அவரை வீட்டோட மாப்பிளையாக வைத்துக் கொண்டீர்கள். உங்களிடம் அடி வாங்கக்கூடிய அளவிற்கு அவர் தன் மரியாதையை இழந்து இந்த வீட்டில் இருக்க வேண்டும் என்பது முன்பே தெரிந்திருந்தால் நான் அவரை மணந்து கொண்டிருக்கவே மாட்டேன். நீங்கள் செய்து தவறுன்னா தவறு. அம்மா, ஒரே வார்த்தை, இது எங்கள் குடும்ப விஷயம். 1000 இருக்கும். ஒவ்வொன்றிலும் நீங்கள் தலையிட்டு குழப்பம் உண்டாக்குவதை நான் விரும்பவில்லை. போங்கள் இங்கிருந்து, போங்கள்.